கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, காலையில கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். தமது வார்த்தை அனுப்ப விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காருங்க. உங்களோடு கர்த்தர் இடைபடுவதை நீங்க பார்ப்பீங்க. தீர்க்கதரிசன வார்த்தை உங்களை தொடுவதை நீங்க பார்ப்பீங்க. வசனம் வாசித்து விளக்குறேன். 123 சங்கீதம் 2ஆம் வசனத்துல, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், கர்த்தர் எங்களுக்கு இறங்கும் வரைக்கும், கர்த்தருடைய இரக்கம் எனக்கு புறப்படும் வரைக்கும் எங்க கண்கள் கர்த்தரையே இறங்குற வரைக்கும் இறங்க வைப்போம். வேற எங்கேயும் கண்ணு திரும்ப, யார் மேலேயும் கண்ணு திரும்ப, எது மேலேயும் கண்ணு ரிமா கஷாட்டி ஹத்துங்கா நகலாபா கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும். ஓகே, கர்த்தர் இறங்க என்னதான் கிடைக்கும், கர்த்தர் இறக்கம் பாருன்னு என்னதான் கிடைக்கும். கர்த்தர் வேத புஸ்தகம் அழகா சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார்னா உங்களுக்கு நன்மை உண்டா, நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். அன்னைக்கு பர்த்திமேயுவுக்கு கர்த்தர் இறங்கினார். ஆமா, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எல்லாம் அதட்டுறாங்க, தாண்டி கூப்பிடுறான், முன்னும் அதிகமா கூப்பிடுறான். அங்க பார்வை பெற்றுக்கொண்டார். கானானேஸ்வரி தொடர்ந்து இயேசுவே எங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும் என்று என் மகள் வீட்டிலே கொடிய வேதனைப்படுறா, பிசாசினால கொடிய வேதனைப்படுறா. கர்த்தர் இறங்குறாரு, பிசாசு துரத்தப்படுது. குஷ்டரோகி இங்க வழி நின்று இயேசுவே ஆண்டவரே ஐயரே இறங்கும் கேட்கிறார். அவர்கிட்ட இறங்குகிறார். குஷ்டம் நீங்குது. எல்லாரும் போல ஊருக்குள்ள சென்று குடும்பத்தோடு குடும்பம் வாழ ஆரம்பிக்கிறான். சோ கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும், உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். இரக்கத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது, கர்த்தருடைய இரக்கத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப உங்களுக்கு தேவையான ஒன்று கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் இறங்குவார்னா அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை போய் தாமே சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏதோ தேவை, குடும்பத்துக்கு ஒரு காரியமோ, தொழிலுக்கு ஒரு காரியமோ, ஊழியத்துக்கு ஒரு காரியமோ, பிள்ளைகளுக்கு ஒரு காரியம், ஏதோ உங்களுக்கு பெரிய தேவை, அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் இரக்கத்துக்காக கெஞ்சுங்க, இரக்கத்துக்கு காத்துருங்க, இறக்க பிறக்க வரை காத்துருங்க. வேற எங்கேயும் கண்ணை பறக்க விடாதீங்க. நிச்சயம் கர்த்தர் இறங்குவார், அத்தேவை சந்திப்பார். நீங்க உங்க கையாலேயே உங்க குடும்பத்துல சந்திக்கப்பட்டு நீங்க நிமிர்களை தவிர வேற எங்கேயோ சப்போர்ட் பெற்றுள்ள கர்த்தருடைய பலத்துல நிற்பீங்க. அங்க உங்க தலை உயர்த்தப்படும், உங்களுக்கு விசேஷத்த கனம் உங்களுக்கு உண்டா. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக காத்து நிற்கும். கர்த்தருடைய இரக்கம் புறப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இரக்கம் புறப்படட்டும். நம்முடைய இரக்கத்தை பார்க்கிறோம். நம்முடைய இரக்கம், நம்முடைய மனதுருக்கம், நம்முடைய காருண்யம், நம்முடைய தயவு, அதனால வர்ற விளைவு ஆசீர்வாத நன்மை ஏராளம். இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த இரக்கத்தின் பின்னால இவங்க தேவை எதுவோ அது தேவை சந்திக்கிற பிறதான் கிருபைக்காக நமக்கு சோத்திரம். அப்படி கிருபைக்காக சோத்திரம். இயேசு ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.